குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டோட முக்கியமான 7 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாட்டோட வேளாண் காலநிலை மண்டலங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டை வந்துட்டு 7 ஜோன்ஸா பிரிச்சிருக்காங்க, 7 மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, மழையோட அளவு, அதாவது ரெயின்ஃபால் ஓட எவ்வளவு பெஞ்சிருக்கு அந்த பர்டிகுலர் பேராமீட்டர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாயில் டைப். ஸோ ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு ஜோனுக்குமே வந்து டிஃப்ரெண்டான சாயில் டைப் இருக்கும், டிஃப்ரெண்டான ரெயின்ஃபாலோட மெஷர்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராப்ஸ் மேஜர் கிராப்ஸ் grown in each zone வந்து will also be the different one. ஓகேங்களா? ஸோ அதுவுமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ மெயினா வந்துட்டு சாயில், அப்புறம் கிராப், அப்புறம் ரெயின்ஃபால், இந்த 3 பேராமீட்டர் பேஸ் பண்ணி தமிழ்நாட்டை வந்து பாத்தீங்கன்னா 7 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸா பிரிச்சிருக்காங்க. ஸோ இன் டீடைலிங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோன்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஜோன் வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஜோன், அதாவது வட கிழக்கு மண்டலம் அப்படிங்கிற மாதிரி சொல்வோம். சோ இந்த மண்டலம் வந்துட்டு மெயினா வந்துட்டு எதை பேஸ் பண்ணி வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஜோன் வந்துட்டு ஹெவிலி ரிலே ஆன் நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதாவது வடகிழக்கு பருவமழையை வந்து நம்பிதான் இந்த பர்டிகுலர் ஜோனை வந்து பிரிச்சிருப்பாங்க. அதனாலதான் அந்த நேமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கடலோர சமவெளிகள் அதிகமா இருக்கும், டெல்டா ரீஜியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், டெல்டாயிக் கோஸ்டல் ஸ்ட்ரைப்ஸ். அப்புறம் வந்துட்டு மண் வகை வந்து பாத்தீங்கன்னா ரெட் சாண்டி ஆர் ஹெவி கிளே லோம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி வரக்கூடிய ஜோன் தான் நார்த் ஈஸ்டர்ன் ஜோன். சோ சராசரி மழை அளவு, அதாவது மீன் ரெயின்ஃபால் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1005 mm. ஓகேங்களா? மேஜர் சீசன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க எவ்வளவு வந்துட்டு என்ன மேஜர் சீசன் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன் 50% வந்துட்டு அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21 to 38.4 டிகிரி வரைக்குமே இந்த ரீஜன்ல இருக்கும். அண்ட் சாயில் காம்போசிஷன் பாத்தீங்கன்னா மெயினா செம்மண் தான், செம்மண் களிமண் எல்லாமே இருக்கும், ரெட் சாண்டி, கிளேலோம் அண்ட் கோஸ்டல் அலுவியல். கோஸ்டல் அலுவியல் கூட உங்களுக்கு வந்து இருக்கு, வண்டல் மண்ணுன்னு சொல்லக்கூடிய கோஸ்டல் அலுவியல் அந்த பர்டிகுலர் சாயில் டைப்புமே வந்துட்டு இந்த ஜோன்ல இருக்கு. ஓகேங்களா? அண்ட் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மெயினா இந்த ஜோன்ல கவர் ஆகும், இது உங்களுக்கு முக்கியமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நீங்க இந்த தமிழ்நாடு மேப் பாத்தீங்கன்னாலே என்னென்ன ஜோன் வந்துட்டு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈஸியா நம்ம படிச்சுக்கலாம். ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் ஆயிருக்குன்னா காஞ்சிபுரம், நார்த் ஆர்கட், அப்புறம் விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர் அண்ட் சவுத் ஆர்கட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஜோன்ல வரக்கூடிய முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸ். இங்க வந்துட்டு என்னென்ன பயிர் வகைகள் மேஜரா விளைவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ரைஸ், கிரவுண்ட்நட், சுகர் கேன் அண்ட் பேர்ல் மில்லட். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது நார்த் வெஸ்டர்ன் ஜோன். இந்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்ததுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு உங்களுக்கு ரெயின்ஃபால் வந்து கம்மியா இருக்கும், கொஞ்சம் ட்ரையான ரீஜியன். ஓகேயா? பட் அதுல அப்படி கிடையாது, கொஞ்சம் நல்லாவே வளமா இருக்கக்கூடிய ரீஜன், ரெயின்ஃபால் நல்லா இருக்கும், ட்ரை ரீஜனும் சொல்ல முடியாது. பட் இந்த வெஸ்டர்ன் நார்த் வெஸ்டர்ன் ஜோன் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை, செமி அரேட் அப்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜியன். ஓகேங்களா? கொஞ்சம் வறண்ட காலநிலை கொண்ட ரீஜியன் மெயினா. அதே மாதிரி இங்க சமவெளிகள் எதுவுமே இல்ல, கொஞ்சம் மேடா இருக்கும், அப்லாண்ட்ஸ் இருக்கும். இந்த ரீஜியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்லாண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேலிஸ்ன்னு சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு நிறைந்த பகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மழை அளவு வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்னை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும், 875 mm தான் இருக்கும். பட் அங்க வந்து 1000, மோர் தென் 1000 இருக்கும், 1100 கிட்ட நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? இங்க வந்துட்டு மெயினா டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சவுத் வெஸ்டர்ன் மான்சூன், அதாவது இதனால ரிசீவ் ஆகக்கூடியது ஒன்லி 42% தான். பட் நார்த் ஈஸ்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜோன்ல அப் டு 50% வரைக்குமே ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க வரக்கூடிய டெம்பரேச்சர் ரேஞ்ச், இங்க ப்ரிவலண்டா இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 19 to 37 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே இருக்குது. ஓகேங்களா? அண்ட் என்னென்ன சாயில் டைப்ஸ் எல்லாம் இங்க ப்ரிவலண்டா இருக்கு அப்படின்னா ரெட் சாயில், பிரவுன் சாயில், நான் கால்கேரியஸ் பிளாக் சாயில், இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய சாயில்.
சோ ஓகே. நவ் வந்துட்டு அந்த ஜோன்ல கவர் ஆகக்கூடிய என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா சேலமும் தருமபுரி தான். இந்த 2 ரீஜியன் வந்து மெயின். சேலம், தருமபுரி அண்ட் ஆல்சோ கிருஷ்ணகிரி. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நாமக்கல். பிகாஸ் சேலம், நாமக்கல் இதெல்லாம் பக்கத்துல ரீஜன். தருமபுரி, கிருஷ்ணகிரி. சோ அந்த ரீஜன்ல வரக்கூடிய ஜோன் தான் நார்த் வெஸ்டர்ன் ஜோன். ஓகே, கொஞ்சம் ட்ரையா இருக்கக்கூடியது. சவுத் வெஸ்டர்ன் மான்சூனை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது. பட் வெரி லெஸ் வென் கம்பேர்ட் டு நார்த் ஈஸ்டர்ன் ஜோன். 42% ஒன்லி. ஓகேங்களா? இங்க என்னென்ன கிராப்ஸை வந்துட்டு க்ரோ பண்ணலாம் அப்படின்னா சொர்க்கம், டாப்பியோக்கா, கிரவுண்ட்நட் அண்ட் காட்டன். ஓகேங்களா? இங்க மெயினா வந்து ரைஸ் இல்ல. அது ஒண்ணு இம்பார்ட்டன்டா கவனிக்கணும். ரைஸ், சுகர் கேன் அதெல்லாம் இல்ல. ஓகேங்களா? இவங்க வந்துட்டு டாப்பியோக்கா, கிரவுண்ட்நட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. சோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து நீங்க பாத்துக்கணும். சோ மூணாவதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஸ்டர்ன் ஜோன். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மேற்கு மண்டலம் அப்படிங்க சொல்வோம். தமிழ்நாட்டிலேயே ரொம்ப வந்துட்டு மழையளவு குறைவான இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் வெஸ்டர்ன் ஜோன் தான். ஓகேங்களா? கோயம்புத்தூர், ஈரோடு அந்த ரீஜன்ஸ்ல எல்லாம் வரக்கூடியது. ஓகேங்களா? ஏன் ஏன் அப்படின்னா நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோட மலை மறைவு பிரதேசம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா திஸ் பர்டிகுலர் ரீஜியன் வந்துட்டு நெஸ்டல்ட் இன் தி லீவர்ட் சைட் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ். அப்படின்னா என்னது லீவர்ட் சைட்னா? அதோட ரெயின் ஷேடோ ரீஜியன்ல தான், வெஸ்டர்ன் காட்ஸோட ஷேடோ ரீஜியன்ல தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஜோன் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது மறைஞ்சிருச்சு, ஜஸ்ட் மலை மறைவு பிரதேசம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். சோ அதாவது ரெயின் ஷேடோ ரீஜியன், ரைட்? சோ மேகம் எல்லாம் வந்து கேரளா பக்கம் வந்துட்டு மழையா கொட்டிட்டு இங்க வறண்டு வந்து சேரும். புரியுதுங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரளா சைடு. சோ அங்கதான் வந்து மழையளவு அதிகமா இருக்கும். இங்க வந்துட்டு ஜஸ்ட் அதோட ஷேடோ சைட்னால கொஞ்சம் வறட்சி வந்துட்டு இருக்கும். சோ அதனாலே மழையளவு ரொம்ப கம்மி. சோ அதனால வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 715 mm தான் வந்துட்டு ரிசீவ் ஆகுமே. இது ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதே மாதிரி மேஜர் சீசன் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன். இது வந்துட்டு அரௌண்ட் 49% வரைக்கும் ரிசீவ் ஆகுது. டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 19 டிகிரி டு 35 டிகிரி வரைக்குமே வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது மழை அளவு எவ்வளோ, என்ன சாயில், அப்புறம் வந்துட்டு என்னென்ன கிராப்ஸ் வந்துட்டு க்ரோ பண்ணலாம், மேஜரா அந்த ஜோன்ல கவர் ஆயிருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்ன, இந்த 4 விஷயமா வந்துட்டு நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் 90 to 35. சாயில் கம்போசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் சாயில் தான். ஓகேங்களா? அண்ட் இதுல கவர் ஆகக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்ட் தான். ஒன்னு கோயம்புத்தூர், இன்னொன்று வந்து ஈரோடு. கோயம்புத்தூர், ஈரோடு இது வந்து மேஜர். அண்ட் ஆல்சோ கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பூர், அப்புறம் ஈரோடு, தேனி இஸ் ஆல்சோ பீங் கவர்டு. ஓகேங்களா? சோ கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வெஸ்டர்ன் ஜோன்ல வரக்கூடியது. மழையளவு கம்மியா இருக்கக்கூடிய ஜோன்ல வரக்கூடியது. ஓகேங்களா? சோ என்னென்ன கிராப்ஸ் வந்துட்டு க்ரோ பண்ணலாம் அப்படின்னா காட்டன், மெய்ஸ், சொர்க்கம் அண்ட் பல்சஸ். ஓகேங்களா? மோஸ்ட்லி மில்லட்ஸ், பல்சஸ் அதை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கக்கூடிய ஜோன் இந்த ஜோன். நெக்ஸ்ட் 4th ஜோன் இப்ப நம்ம பார்க்க போறது காவிரி டெல்டா ஜோன். அதாவது வந்து பார்த்தோன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஃபர்டைல் ரைஸ் பவுல் பேசின் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து காவிரி ஆத்தோட வண்டல் மண் வந்துட்டு இங்க வந்துதான் சேருது. கரெக்ட்டுங்களா? அலுவியல் சாயில் எல்லாம் இங்க வந்துதான் சேர்றதுனால இது ரொம்ப செழிப்பான பூமி அப்படிங்கிற மாதிரி சொல்லும். மெயினா வந்துட்டு காவிரி ஆறு இருக்கிறதுனால அதோட வண்டல் மண் எல்லாமே இங்க வந்து டெபாசிட் ஆகுறதுனால இது வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே ஃபர்டைலான ரீஜியன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் மெயினா வந்துட்டு இங்க க்ரோ பண்றது பேடி தான். ஒரு கல்ச்சுரலாவும் சரி, எக்கனாமிக்கலாவும் சரி, மெயினான ஜோன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த காவிரி டெல்டா ஜோன்ல விளையக்கூடிய பயிர் வந்துட்டு பேடி. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்துட்டு ரெயின்ஃபால் அரௌண்ட் 900 to 1000 mm வரைக்குமே வந்துட்டு இங்க ரிசீவ் ஆகுது. அதுலயும் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா 50% வடகிழக்கு பருவமழை தான். நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன் 50% வரைக்குமே ரிசீவ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ குட். அண்ட் டெம்பரேச்சர் அரௌண்ட் 21 to 38.5 வரைக்குமே வந்து இருக்குது. ஓகேங்களா? சாயில் கம்போசிஷன் வந்து பாத்தீங்கன்னா வண்டல் மண்ணும் செம்மண்ணும் தான். அதாவது அலுவியல்னு சொல்லக்கூடிய வண்டல் மண்,
செம்மண் சொல்லக்கூடிய ரெட் லோமி. இந்த 2 சாயில் மெயினான சாயில் வந்து அங்க ப்ரிவேலண்டா இருக்கக்கூடியது. அப்புறம் இந்த மண் வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா பிடிச்சு வச்சுக்கும். சோ அதனால வந்து நெல் விவசாயத்துக்கு உலகத்திலேயே ரொம்ப பெஸ்டான ரீஜியன் அப்படின்னா இந்த காவிரி டெல்டா ஜோன் தான். ஓகேங்களா? ஃபார் த ரைஸ் கல்டிவேஷன். ஓகேங்களா? அந்த 2 சாயில் இருக்கிறதுனால அண்ட் ஆல்சோ அந்த பக்கத்துல காவிரி ரிவர் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ அதனாலதான் இங்க நெல் வந்துட்டு ரொம்ப முக்கிய பயிரா வந்து இருக்குது. கூடவே நம்ம வந்துட்டு கரும்பு, அதாவது சுகர் கேன், வாழை, அதாவது பனானான்னு சொல்லக்கூடிய அந்த வாழை இதெல்லாம் வந்துட்டு அதிகமா அங்க பயிர் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டோட உணவு பாதுகாப்பு வந்து இந்த மண்டலத்தை மெயினா டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இதுல என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி. இந்த 4மே வந்துட்டு காவிரி டெல்டா ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்னது? தாஞ்சூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி. மெயினா டிடில ஸ்டார்ட் ஆகுது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாகப்பட்டினம் அதுவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5th பார்க்கக்கூடிய ஜோன் வந்துட்டு சதர்ன் ஜோன், அதாவது தென் மண்டலம். சோ இந்த ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு பயங்கர வெயில் தான், சுடும் வெயில் தான் அங்க இருக்கும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ட்ரை ரீஜியன் தான். ஓகேங்களா? ஆனா ஒரு ஸ்பெஷல் இங்க என்ன அப்படின்னா டேங்க் இரிகேஷன் அதாவது கண்மாய் பாசனம் இங்க வந்துட்டு அதிகம். ஓகேங்களா? அதுவும் இல்லாம வைகை ஆறும் வந்துட்டு இந்த மண்டலத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினா டிபெண்ட் பண்ணி இருக்கிறது டேங்க் இரிகேஷன் அண்ட் வைகை ரிவர் சிஸ்டம். ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மி தான், 857 mm. ஓகேங்களா? அதுல 55% வந்துட்டு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையில தான் வந்து கிடைக்குது. வெயில் வந்து பாத்தீங்கன்னா 21.8 to 38.5 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கிடைக்குது. என்னென்ன சாயில் டைப்னு பாத்தீங்கன்னா பிளாக், ரெட், அலுவியல் அண்ட் லாட்ரிட்டிக் சாயில் டைப் வந்துட்டு இங்க ப்ரிவேலண்டா இருக்கக்கூடியது. டிஸ்ட்ரிக்ட் கவரேஜ் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் வருது அப்படின்னா மதுரை, மெயினா புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், ராமநாடு, தூத்துக்குடி, திருநெல்வேலி. சோ இந்த ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா சதர்ன் ஜோன்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்டான ரீஜியன். அண்ட் மேஜர் கிராப்ஸ் என்னென்ன கிராப்ஸ் வந்து விளைவிக்கலாம் அப்படின்னா மில்லட்ஸ், காட்டன், சில்லிஸ் அண்ட் ரைஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6th ஒன் ஹை ரெயின்ஃபால் ஜோன், அதாவது அதிகமா மழை கிடைக்கக்கூடிய மண்டலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். முழுக்க முழுக்க கன்னியாகுமரி மாவட்டம் தான் இது. சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா 2 பருவமழையுமே வந்து நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? சோ தென்மேற்கு பருவமழை அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் 38% வரைக்குமே அண்ட் வடகிழக்கு பருவமழையுமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே உண்டு. ஓகேயா? அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா திஸ் ரீஜன் இஸ் பிளெஸ்ட் வித் போத் டைரக்ஷன். அப்புறம் டிராபிக்கல் மேரிடைம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. லைக் என்னென்ன கிராப்ஸ்னா ரப்பர் பிளான்டேஷன், ஸ்பைஸ், இந்த மாதிரி பிளான்டேஷன் கிராப்ஸ் எல்லாம் வளரக்கூடிய ஒரு நல்ல ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 2000, ஜஸ்ட் இமேஜின், இருக்கக்கூடிய ஜோன்லயே ரொம்ப மழை கிடைக்கக்கூடிய ஜோன்னா கன்னியாகுமரி. அது வந்து ஹை ரெயின்ஃபால் ஜோன்ல வரக்கூடியது. 6th ஒன் கோடு, இந்த கோட் நம்பரும் ஞாபகம் வச்சுக்கோங்க 6. ஓகேங்களா? மெயின் ரெயின்ஃபால் வந்து பாத்தீங்கன்னா 2121 mm. தமிழ்நாட்டிலே இது அதிகம். ஓகேங்களா? டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 22 to 33.5 டிகிரி வரைக்கும். ரொம்ப சூடும் கிடையாது, ரொம்ப குளிரும் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் மண் வகை வந்து பாத்தீங்கன்னா டீப் ரெட் லோம் அண்ட் சலைன் கோஸ்டல் அலுவியல் சாயில். அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மெயினா வந்துட்டு கன்னியாகுமரி தான். ஓகே, கன்னியாகுமரி அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ். கன்னியாகுமரி தான் மெயினான டிஸ்ட்ரிக்ட் இங்க வரக்கூடிய ஜோன்ல. ஹை ரெயின்ஃபால் ஜோன்னாலே கன்னியாகுமரி தான். மேஜர் கிராப்ஸ் என்னென்ன கிராப்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்க மேஜரா விளைவிக்கிறாங்கன்னா பிளான்டேஷன் தான். ரப்பர், டாப்பியோக்கா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளான்டெயின், ஸ்பைசஸ், கோகனட், இதெல்லாம் மெயினான பிளான்டேஷன் கிராப். அண்ட் ஆல்சோ டாப்பியோக்கா, கோகனட், க்ளோவ் இதெல்லாம் வந்துட்டு இங்க க்ரோவ் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்டான கிராப்ஸ். கடைசி ரீஜன் ஹில்லி அண்ட் ஹை ஆல்டிடியூட் ஜோன், மலைப்பகுதி மற்றும் உயர்நிலை, அதாவது ஹை ஆல்டிடியூட், கொஞ்சம் கீழே இருந்து அதிகமான உயரத்தில் இருக்கக்கூடிய ஜோன். ஓகேங்களா? பேர்லயே தெரியுது இது வந்து மலை சம்பந்தப்பட்ட ரீஜன். ஸோ இந்த காலநிலை வந்து பாத்தீங்கன்னா மவுண்டெயின் கூல் டெம்பரேச்சர், ரொம்ப கூலிங்கா இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த கொடைக்கானல், நீல்கிரிஸ் அந்த ஏரியால. ஓகேங்களா? அதாவது மழையை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப
கூலிங்கா இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன்ஸ் தான் அங்க எப்பவுமே ப்ரிவாலண்டா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மீன் ரெயின்ஃபால் 2001-24, அதாவது கன்னியாகுமரி 2001-20, ரைட்? ஜஸ்ட் அதுக்கப்புறம் அதாவது தேர் ஆன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சது இல்ல. ஆனா இருக்கிறதுலே தமிழ்நாட்டுல அதிகம் அப்படின்னா இருக்கிற 7 ஜோன்ஸ்லயே அதிகமானது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் நீங்க சொல்லணும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கன்னியாகுமரின்னு சொல்லக்கூடிய ஹை ரெயின்ஃபால் ஜோன் வரும். ஓகேங்களா? அரௌண்ட் 2124 கிட்ட இருக்கு. அண்ட் மேஜர் சீசன் வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் மான்சூன் 36% வரைக்குமே இங்க இருக்குது. டெம்பரேச்சர் 7 டிகிரி to 24 டிகிரி, அதாவது இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை ரொம்ப கம்மியான வெப்பநிலை கொண்ட ரீஜன் வந்துட்டு ஹில்லி அண்ட் ஹை ஆல்டிடியூட் ஜோன், அதாவது கொடைக்கானல், நீல்கிரிஸ் அந்த ஏரியாஸ். ஓகேயா? குளிர் வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய ரீஜன் தமிழ்நாட்டுல என்னன்னு கேட்டாங்கன்னா ஹில்லி அண்ட் ஹை ஆல்டிடியூட் ஜோன் தான். பேர்லயே தெரியுது, we can easily pick the answer. தென் வந்து பாத்தீங்கன்னா சாயில் காம்போசிஷன் லாட்ரிக் அண்ட் பிடி சாயில் தான். ஓகேங்களா? சரளை மண்ணுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லாட்ரிக் வந்து சரளை மண்ணுன்னு சொல்லுவோம். இந்த லாட்ரிக் அண்ட் பிடி சாயில் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான சாயில். என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா இதுல நீல்கிரிஸ் அண்ட் கொடைக்கானல், இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ்மே வந்து ஹில்லி அண்ட் ஹை ஆல்டிடியூட் ஜோன்ஸ்ல கவர் ஆகக்கூடிய இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அண்ட் மேஜர் கிராப்ஸ் வந்துட்டு என்னென்னு பாத்தீங்கன்னா டீ, காஃபி அந்த மாதிரியான எஸ்டேட்ஸ்ல அங்க அதிகமா இருக்கும். ஸோ டீ, காஃபி கிராப்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே ப்ரிவாலிங்கா இருக்கும். அண்ட் டெம்பரேட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரூட்ஸ், அதாவது பிளம்ஸ், வேற என்ன, உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ, பேரிக்காய், பியர், இந்த மாதிரி வந்து குளிர் பிரதேச காய்கறிகள் வந்துட்டு அண்ட் ஆல்சோ ஃப்ரூட்ஸ்மே வந்துட்டு அங்க கிடைக்கக்கூடியது. ஆப்பிள், பியர், பிளம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அதிகமா இருக்கக்கூடிய ரீஜியன். ஓகேங்களா?